வாழ்க்கையில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று கல்யாணம், இன்னொன்று வீடு. கல்யாணம் அதுவாக அமையும், எனக்கு என் ஒய்ஃப் அமைஞ்ச மாதிரி. ஆனால் வீடு நம்ம தான் அமைச்சிக்கணும். பட் எனக்கு அதுவாக அமைஞ்சது, அதுவும் நம்ம ஊரில் இல்லை, நம்ம ஊர் பட்ஜெட்லேயே துபாயில் நம்ம ராயல் கிரஸ்ட் ரியல் எஸ்டேட் மூலமாக. ஆமாங்க, சென்னையில் இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அதை மேக்ஸிமம் நம்ம ஒரு 30,000 ரூபாய்க்கு ரெண்ட்டு விடலாம். இப்போ தாங்க எனக்கு தெரிஞ்சது, இதுவே நம்ம துபாயில் சேம் ப்ரைஸ்க்கு வீடு வாங்கினோம் அப்படின்னா நம்ம அதை 1.25 லட்சம் ரூபாய்க்கு ரெண்ட்டுக்கு விடலாமா. எப்படி? 4 மடங்கு இங்கே விட அங்கே அதிகம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வாங்கின வீட்டோட ப்ரைஸ் ஒவ்வொரு வருஷமும் 10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். என்னடா இந்த காசு வருது, இது எப்படி டேக்ஸ் அப்படி தானே யோசிக்கிறீங்க? உங்களுக்கு வர்ற இந்த வருமானத்துக்கு டேக்ஸே கிடையாது. அதனால மொத்த காசும் உங்களுக்கு தான் வரப்போகுது. இதுவே நீங்கள் ஒரு 4 கோடிக்கு மேலே அந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், 10 வருஷத்துக்கு கோல்டன் விசா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி, சொல்கிறதெல்லாம் புரியுதுடா, நம்ம ஊரில் ஹவுசிங் லோன் எடுத்துடலாம், அங்கே போய் நாங்கள் எப்போ எடுக்குது அப்படிதானே யோசிக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. வெறும் 24% டவுன் பேமெண்ட் கட்டி ப்ராப்பர்ட்டியை உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மாதம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல், அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, வட்டியே இல்லாமல் இஎம்ஐயை கட்டிக்கிங்க. சிம்பிளில் செமையா? நீங்கள் ஒரு நல்ல ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணணும், அதே சமயம் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் அப்ரிஷியேட் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ராயல் கிரஸ்ட் ரியல் எஸ்டேட்டுக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ எப்படி நான் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே வீடு வாங்குறோம்.